அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எனது சிறிய பரிந்துரை வேண்டுகோள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த நடிகை கஸ்தூரியினுடைய பேச்சு மாநிலம் விட்டு மாநிலம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கும் வகையிலே மொழி பிரச்சனையாக, ஜாதி பிரச்சனையாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அவர் முன்ஜாமீன் கோரும்பொழுது இந்த வழக்கு நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் முன்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தொலைக்காட்சியில் நான் கண்டிருக்கின்றேன், பத்திரிகையிலும் படித்திருக்கிறேன். நான் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான விடை நீதிமன்றம் நிச்சயம் சொல்லியே ஆக வேண்டும். குற்றம் என்பது வசதி படைத்தவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, வசதி இல்லாத ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு தீர்ப்பா? ஏனென்றால் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு குற்றத்தை வாய்மொழியாகவோ அல்லது செயலிலோ செய்துவிட்டு மன்னிப்பு என்றால் நீதிமன்றம் அவர்களை மன்னித்து விடுகிறது. காவல்துறையும் அதற்கு பரிந்துரை செய்கிறது. ஆனால் இப்படி இந்த கஸ்தூரி பேசிய சமுதாய பிரச்சனை இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை. இது தெலுங்கு மக்கள், கர்நாடக மக்கள், கேரள மக்கள் என்று பாகுபாடு வேண்டாம், நாம் இந்தியர்கள் என்ற ஒரு அடிப்படையிலே நான் இதை உரையாடி கொண்டிருக்கின்றேன். அவர் பேசிய அந்த வார்த்தை என்பது ஒரு சமுதாயத்தை மிகவும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அரசியல் முன்னிற்கு வர வேண்டும், அரசியலில் வர வேண்டும், அரசியலுக்காக இப்படி பேச வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் தயவு கூர்ந்து தண்டிக்கப்பட வேண்டும். அவருக்கு அதிகபட்ச தண்டனை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட வேண்டும், கொடுக்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. ஒருவர் பேசுவதற்கு முன்பாக மற்றவர்களையோ, சமுதாயத்தையோ, தனிநபரையோ, சட்டத்தையோ அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களையோ தாழ்ப்புணர்ச்சியுடனோ அல்லது உள்நோக்கத்துடன் பேசுவதை அனுமதிக்கக்கூடாது. அது குற்றமே. எனவே நீதிபதிகள் இதில் வாக்குவாதம் நிறைய செய்கிறார்களே, இந்த வாக்குவாதம் அனைத்து வழக்குகளிலும் நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பையும் விசாரணையும் நடத்துகிறதா என்றதுதான் எனக்கு சந்தேகம். இவரை கைது செய்ய மாநில அரசு பரிந்துரைக்கிறது. ஆனால் நீதிமன்றங்கள் இது குற்றமல்ல என்று நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கிறார்களே, அனைத்து குற்றங்களிலும் இதுபோன்று விசாரணை நடைபெறுகிறதா என்பதுதான் எனது கேள்வி. ஏனென்றால் எனது தந்தை 2007ஆம் ஆண்டு ஒரு விபத்திலே இறந்தார். வேலூர் துப்புரவு பணியாற்றி நகராட்சியில் இருந்தவர். அவர் வழக்கு நீதிமன்றத்திலே வரும்பொழுது இப்படிப்பட்ட கருத்துக்களோ அல்லது நீதிபதிகளோ எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போது வரும் சட்டங்கள் ஒரு கால இடையிலே அம்பேத்கர் சட்டத்தை மாற்றி ஏற்றினாரா என்பதுதான் எனது கேள்வி. அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், நீதிமன்றங்கள் விசாரித்து அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுதான் நீதி. அதை விட்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதை தீர்ப்பை 14ஆம் தேதி ஒத்தி வைக்கிறார்கள். என்ன தீர்ப்பு வரப்போகிறது? அவர் மன்னிக்கப்பட்டார், அதாவது கட்டணத்துக்குரிய வார்த்தை இனிமேல் பேசக்கூடாது என்ற உடன்படிக்கையின்படி அவரை விடுதலை செய்தோம் என்று தான் வரப்போகிறது. இது தவறு, முற்றிலும் தவறு. அவர் நடிகை கஸ்தூரி பேசியது ஒரு சமுதாய பிரச்சனை, ஒரு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையை பேசினார். நானும் அதை தொலைக்காட்சியிலே கண்டேன். எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனை நிச்சயம் ஜாமீன் வழங்கக்கூடாது என்பது எனது தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.